ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் காலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்க்கு பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு பட்டை இலை பட்டை போட்டிருக்கேன், ஏலக்காய், சோம்பு, இதில் பாருங்கள் 2 கிராம்பு, சோம்புத்தூள் கொஞ்சம், 4 பட்டை மிளகா கட் பண்ணி போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், அது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில், நல்லா பச்சை கருவேப்பில் யூஸ் பண்ணுங்கள். நான் 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்க்குறேன். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா சுருங்கி வரணும். அதில் இருக்கிற தண்ணி பூரா வந்துடணும். அப்போ தான் வந்து அந்த கவுச்சி எதுவுமே இருக்காது. நல்லா வந்து சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து செய்வீங்க. பாருங்கள், நான் கறி வச்சுருக்க எல்லா கறியும் போட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுருங்குற அளவுக்கு நான் கறி நல்லா சுருங்கிடணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இதிலே நல்லா வேக விடுங்க சிக்கனை. பாருங்கள், நான் நல்லா கிளறி விட்டு எந்த பதத்தில் வேக வச்சு எடுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தேங்காய்ச்சல், முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், எல்லாமே 1/2 டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா மட்டும் ஒரு 2 ஸ்பூன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்க விடணும். இந்த பொடி எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறணும். சரிங்களா? நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா இதாகட்டும். பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் அந்த பொடியெல்லாம் ஒன்றா ஆயிடணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும். 5 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்புக்கு நான் கொஞ்சம் பத்தலை, அதனால் போட்டேன். இந்த மாதிரி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.